சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் பாவமான விஷயத்துக்கு புது புது பெயர் வைக்கிறது. அத அலங்காரமா காட்டுறது. தவறு இல்ல என்பது போல பெயர்களை மாத்தி விட்டுறது, லேபிள் பண்ணிறது. மாரல் ரீபிராண்டிங் என்று சொல்லுவாங்க அதுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்பையிலிருந்து முதல் இந்த நவீன உலகம் வரை நம்ம பார்க்கலாம். பாவத்தை நல்லது போல் காட்டுறதுக்கு ஷைத்தான் எல்லா உக்திகளையும் கையாளுவான். முதல்ல மனுஷனுடைய சிந்தனைய மாற்றுவான் இல்லையா? பாவத்தை தீமை என்று காட்டாம நன்மை போல காட்டுவான். இதுதான் ஷைத்தானுடைய பெரிய டெக்னிக். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துல கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஷைத்தான் வந்து அவருடைய மன உளவியலே அவன் தாக்குனான் ஃபர்ஸ்ட்டு. இந்த மரத்த அணுகாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். நெருங்காதீங்கன்னு சொன்னான். சூரத்துல் பக்ராவுடைய 35வது ஆயத். ஆனா ஷைத்தான் என்ன சொன்னான்? நேரடியா வந்து அல்லாஹ் கீழ்ப்படியாதீங்க அப்படி சொன்னானா? கிடையவே கிடையாது. அப்படி சொன்னா யாருமே அத கேட்க போறதில்ல. ஆனா என்ன செஞ்சான்னா, ஹராமான ஒரு விஷயத்தை அபாயமான விஷயம் போல காட்டணும். அது ஒரு அவசியமான விஷயம் போல காட்டினான். அல்லாஹ் சொல்றான், நிலையான வாழ்க்கையையும், அழியாத ஆட்சியும் தரக்கூடிய மரத்தை நான் உனக்கு காட்டட்டுமா என்று ஷைத்தான் சொன்னான். சூரத்து தாஹாவுடைய 120வது ஆயத். ஸோ இந்த வார்த்தைகளை கவனிங்க. எவ்வளவு அலங்காரமா அவன் பேசுறான்னு சொல்லி. ஷைத்தான் அத பாவம்ன்னு சொல்லி அவன் இது பண்ணல. சாப்பிட வைக்கல. இது உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கைய தரும். நீங்க மலக்காயிடுவீங்க. உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும், அதிகாரம் கிடைச்சிரும், சுதந்திரம் கிடைச்சிரும், ஒரு ஆட்சி கிடைச்சிரும். அழியாத ஆட்சின்னு சொல்லி அழகுபடுத்தி காட்டுறான். இதுதான் பாவத்துக்கு நல்ல பெயர் வச்சு அத இதுவா காட்டுறது. நல்லது போல காட்டுறது. ஏன்னா மனுஷங்க வந்து வெளிப்படையான தீமையை வெறுப்பாங்க. ஆனா நல்ல பெயர்ல அந்த தீமைய பிராண்டிங் பண்ணி காமிச்சா அத ஏத்துக்கொள்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிபாக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? வட்டிய வந்து எப்படி நவீன வங்கி முறை அப்படின்னு சொல்லி மாத்திருவாங்க. ஜினாக்கு வந்து இதெல்லாம் டேட்டிங் தானங்க அப்படின்னு சொல்லி மாத்திருவாங்க பேர. ஒருத்தர் காம வெறியோட இருக்காருன்னா, தனிநபர் சுதந்திரங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தபர்ருஜ வெளிப்படுத்தி ஒரு பெண் வெளிய போறா என்றால் ஹராமானது. ஆனா இதெல்லாம் ஃபேஷனுங்க இந்த காலத்துலன்னு சொல்லிடுவாங்க. ஒருத்தர் அகங்காரமாக நடந்தால் இதெல்லாம் தன்னம்பிக்கைங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஆணவமாக நடந்தால் இதெல்லாம் ஆண்மை தன்மைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிர்வாணமாக ஒருத்தர் இருந்தார்னா, அவங்க உடல் அவங்களுடைய தேர்வு உரிமை என்று சொல்லுவது. மதுவை ஹராம் என்று நம்ம நினைச்சோம்னா, இது சோசியல் ட்ரிங்க்குங்க. இதுல என்னங்க இருக்கு? எப்பயாவது தானே அப்படின்றது. ஷிர்கான விஷயங்களை ஒருத்தர் செய்தார் என்றால், இதெல்லாம் ஆன்மீகம் என்று சொல்லுவது. ஒரு ஃபித்னாவை ஒருத்தர் ஏற்படுத்தினார் என்றால், இதெல்லாம் பொழுதுபோக்கு. இதெல்லாமா தடை செய்வீங்க என்று சொல்றது. ஸோ குர்ஆன் கூறக்கூடிய ஷைத்தான் வந்து இந்த அழகுபடுத்துதல் என்ற விஷயத்த செய்வான். இதுதான் அவனோட பெரிய ஆயுதம். ஷைத்தான் அவங்களுடைய செயல்களை அவங்களுக்கு அழகா காட்டினான் என்று சூரத்துல் நஹ்ல்ல அல்லாஹ் சொல்றான். இது வெறும் ஆசையை தூண்டுறது மட்டும் இல்லங்க. மனதை கவர்றதுக்கு ஏமாத்து வேலை செய்யுது. வார்த்தைகளால் அதை செய்வது. தரமான விஷயத்துக்கு கவர்ச்சியான வெளிப்புற அலங்காரத்தை கொடுப்பது. இந்த உலகம் வந்து ஹராம என்ன சொல்லுது? இது தனிநபர் சுதந்திரம். இது அவங்களுடைய உரிமை. இதுதான் முன்னேற்றம். இதுதான் முற்போக்குத்தனம். அதிகாரம் அளிக்கிறது. எம்பவர் பண்றது. இதுதான் நவீனத்துவம் என்று வார்த்தைகளால் அலங்கரிச்சு காட்டுது ஹராம. சைத்தான் ஒருபோதும் வா நரகத்துக்கு போலான்னு சொல்லி கூட்டு போக மாட்டான். மாறா என்ன செய்வான்? உனக்கு மகிழ்ச்சி தேவை இல்லையா? நீ யார துன்புறுத்துற? யாரையும் துன்புறுத்தல இல்லையா? உன்னுடைய வாழ்க்கை உன்னுடையது இல்லையா? நீ தானே முடிவு பண்ணணும். மதம் உன்னை கட்டுப்படுத்தக் கூடாது இல்லையா? இதுதானே முன்னேற்றம். இப்படியெல்லாம் காட்டுவான். ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தோட ஆழமான பாடம் என்னன்னா, ஷைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட 3 விஷயங்கள பயன்படுத்தினான். நிரந்தர வாழ்க்கை என்ற ஆசை, அதைக் கொண்டு அவன் உள்ள நுழைஞ்சான். அதிகார ஆசை, அழியாத ஆட்சி உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷமா இருக்கலாம் இங்கேயே நீங்க நிரந்தரமா என்பது போல காட்டணும். இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? அரசியல்ல பேராசை பிரபலமாக வேண்டும் என்ற வெறி எல்லார்கிட்டயும் இருக்கு. ஸோ நவீன உலகத்துல ஒரு வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள நம்ம தடுக்கும்போது, இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சிங்க என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? ஜினாவுடைய விஷயங்கள், இதெல்லாம் உறவுங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க அப்படின்றது போல காட்டுவது. லிவிங் டுகெதர் என்று காட்டுவது. இவற்றால ஜினா போன்ற பாவங்கள் சாதாரணமாக ஆக்கப்படுது. தீன்ல உறுதியா இருக்கிறவர் வந்து இவரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவரெல்லாம் பிற்போக்குவாதி என்பது போல வார்த்தை ஜாலத்தில் அவங்களை மாற்றி காட்டுவது தவறாக. தபர்ருஜ் செய்யக்கூடியவர்களை பெண்களுடைய அதிகாரம் இதெல்லாம் என்று காட்டுவது. இது மிகப்பெரிய ஃபித்னா சகோதரர்களே, குறிப்பாக நவீன காலத்துல. ஏன்னா தௌபாவுடைய முதல் படியே நான் தவறு செஞ்சுட்டேன் என்று ஒப்புக்கொள்வதுதான். ஆனா பாவத்துக்கு நல்ல பெயரை வச்சு விட்டு அந்த குற்ற உணர்வையே அழிக்கிறான் ஷைத்தான். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய டிக்டாக், இன்ஸ்டாகிராம், சினிமாக்கள், தொடர்கள், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே என்ன செய்யுது? பாவத்தை சாதாரணமாக ஆக்குது. காலத்துல பார்த்து 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 அவன் அதை பழகிடுவான். எல்லாரும் செய்றாங்க என்பது போல. வெட்கங்கெட்டு நடக்கிறத ஒரு அழகு மரியாதை போலவும், வெட்க உணர்வோடு ஒரு பெண் நடந்தால் அதை கேலி செய்யக்கூடிய கூட்டம் தான் இன்றைக்கு உருவாயிருக்கு. அதனால தான் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை கூட நீங்க பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானை பின்பற்றுங்கன்னு சொல்றான். அந்த அடிச்சுவட்டை நீங்க பின்பற்றாதீங்கன்னு சொல்றான்.
ஏன்னா வழி தவறுதல் என்பது படிப்படியாக தான் வரும். பெயரை மாத்துறது, சாதாரணமாக்குறது, மக்களை ஏத்துக்கொள்ள வைக்கிறது, பிறகு கொண்டாட வைக்கிறது, பிறகு அதே அடையாளமாக மாத்துறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டதற்காக மட்டும் சோதிக்கப்படலங்க. ஒரு பொய்யான கதை அவருக்கு சொல்லப்பட்டதால அவர் சோதிக்கப்பட்டார். இந்த உலகம் அந்த பழத்தை மாற்றி இருக்கலாம். ஆனால் ஷைத்தானுடைய திட்டம் இன்னும் அதே டெக்னிக் தான். ஷைத்தானின் அடிவருடிகளாக இருக்கக்கூடிய, பிள்ளைகளாக, மாணவர்களாக இருக்கக்கூடிய நவீன கெட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இந்த மாரல் ரீபிராண்டிங் என்றது செய்றாங்க. அது ஒரு தீமையை, ஒரு ஹராமை, அநியாயத்தை, ஒழுக்கக்கேட்டை நேரடியா காட்டாம, அது தவறுன்னு, அதுக்கு புது புது பெயரான அழகான அலங்கார பெயர்களை வச்சு, நல்லது போல அதை விற்பது. பாவத்தை முன்னேற்றம் சொல்றது, அநியாயத்தை வளர்ச்சி என்று அழைப்பது, சுரண்டலை சந்தை சுதந்திரம் என்று சொல்வது. இது வெறும் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவது. குர்ஆன் இந்த மாரல் ரீபிராண்டிங்கை ஏற்கனவே வெளிப்படுத்துச்சுங்க. ஷைத்தான் அவர்களின் செயல்களை அவர்களுக்கு அழகாக காட்டினான் என்று. சூரத்து நஹ்லுடைய 63வது ஆயத். தீமையை அழகுன்னு சொல்லி காட்டுவது, ஹராம நாகரிகம்னு சொல்லி காட்டுவது, பாவத்தை வாழ்க்கை முறை என்று மாத்தி பெயர் வச்சு சொல்லுவது. இன்னைக்கு கூட பார்க்கலாங்களா, வட்டிக்கு என்னென்னலாம் பேர் வச்சிருக்காங்க இந்த கார்ப்பரேட் உலகம். ஸ்மார்ட் லோனுன்றான், ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ன்றான், ஈஸி இஎம்ஐன்றான், கிரெடிட் லைஃப் ஸ்டைல் சொல்லி சொல்றான். இதனுடைய விளைவு என்ன? மக்கள் வந்து கடன் வாங்கி வாங்கி அடிமைகளாக போய்விட்டார்கள். மன அழுத்தம், சூசைட், டிப்ரஷன், குடும்பங்கள் சிதைவு. ஒரு பக்கம் சூதாட்டத்தை வந்து கேமிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி, சூதை வந்து இன்னைக்கு ஆன்லைன் கேமிங், ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், பெட்டிங் ஆப்ஸ்ன்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. விபச்சாரம் என்பது வந்து என்டர்டெயின்மெண்ட் என்று மாற்றப்பட்டிருக்கு. அடல்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் கண்டென்ட் கிரியேஷன், இதெல்லாம் பிரீமியம் பிளாட்ஃபார்ம் என்று இந்த கார்ப்பரேட் பேக்கேஜிங் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் லைஃப் ஸ்டைல், மதுவை வந்து லைஃப் ஸ்டைல் ஆக்கி விட்டாங்க. இதெல்லாம் வந்து வீக்கெண்டு கல்ச்சர், பார்ட்டி லைஃப் ஸ்டைலு, சோஷியல் ட்ரிங்கிங், இதில் என்ன தப்பு இருக்குது என்பது போல காட்டுறாங்க. பெண்களுடைய அவுராவை வெளிப்படுத்தி விட்டு இதெல்லாம் ஃபேஷன், இதுதான் எம்பவர்மெண்ட் என்று காட்டுவது. இது செல்ஃப் எக்ஸ்பிரஷன் என்பது காட்டுவது. ஸோ கார்ப்பரேட்டோட சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயரை மாற்றுறது. ஏன்னா மனித மனம் வந்து பெயர்களால் பாதிக்கப்படுது இல்லையா? ஒரு நிறுவனம் வந்து இது ஹராம் என்று சொன்னால் மக்கள் பயப்படுவாங்க. ஆனால் இது மாடர்ன் லைஃப் ஸ்டைல் என்று சொன்னால் மக்கள் என்ன செய்வாங்க? காலப்போக்கில் அதுக்கு பழகி அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நிறுவனங்கள் ஷைத்தானுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் வந்து வார்த்தைகளை மாற்றுகின்றன, உணர்ச்சிகளை மேனிபுலேட் செய்கின்றன, பாவத்தை நார்மலைஸ் ஆக்குறாங்க. ஸோ விளம்பரங்கள் எல்லாம் வெறும் ப்ராடக்ட்ஸ் மட்டும் அல்லங்க, அது உங்களுடைய ஐடியாலஜி, சிந்தனையை மாட்டுது, உங்களுக்கு வாழ்க்கை முறையை வித்துருது, உங்களுடைய சிந்தனையை விற்குது, உங்களுடைய ஒழுக்கத்தை மாற்றுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா, நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், இந்த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க. ஹராமை சாதாரணமாக்குறது, நார்மலைஸ் ஆக்குறது. மீண்டும் மீண்டும் அதை ஆட்ஸில் காமிச்சு 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 அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிச்சு நம்மளுடைய மனசை வந்து அதற்கு பழக வைக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்க வெக்க உணர்வை அகற்றுகின்றாங்க. பாவத்தை ட்ரெண்டாக காட்டுகிறார்கள். நீங்கள் உண்மையை பொய்யோடு கலக்காதீங்கன்னு நல்லா எச்சரிக்கிறான் 2வது அத்தியாயம் 42வது வசனத்தில். ஸோ மாரல் ரீபிராண்டிங் என்ன செய்யுது? பொய்யை உண்மையோடு கலக்குது, ஹராமை ஹலால் போல காட்டுது, தீமையை நன்மை போல காட்டுது. ஷைத்தானுடைய ஒரு கார்ப்பரேட் மெத்தட் இதுன்னு சொல்லலாம். இதை வந்து இப்பெல்லாம் நேரடியாக வர்றதை விட அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா வரான், இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமா வரான், என்டர்டெயின்மெண்ட் மூலியமா வரான், பிராண்டிங் மூலியமா வரான். பாவம் செய் என்று சொன்னா மனுஷன் செய்ய மாட்டான். இப்போ அது வந்து ரொம்ப மாடர்னா இரு, ஃப்ரீயா இரு, ஃபாலோ யுவர் டிசையர், உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்கணும் என்று இப்படி சொல்றான். ஸோ நவீன காலத்துடைய மிகப்பெரிய ஒரு டிசப்ஷன் என்னன்னா, மக்கள் இன்னைக்கு பாவம் மட்டும் செய்யலைங்க, அந்த பாவத்தை செலிப்ரேட் பண்றாங்க, அதை டிஃபெண்ட் பண்றாங்க, அது ஒரு ஐடென்டிட்டியாக மாத்துறாங்க. இதுதான் ஃபித்னாவுடைய உச்சம். ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? வார்த்தைக்கு பின்னால் உள்ள உண்மையை பார்க்கணும். பெயர்களால் ஏமாந்து போகக்கூடாது, அதனுடைய ரியாலிட்டியை பார்க்கணும். குரான் மற்றும் சுன்னாவை மாரல் காம்பஸாக அவன் வைத்துக் கொள்ளணும். எல்லாரும் செய்கிறாங்க என்று சொல்வது வந்து உண்மையுடைய அளவுகோல் இல்லை.